பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, இம்மா யஅ்தியன்னக்கும் ருசுலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி. ஆதமுடைய மக்களே, இம்மா யஅ்தியன்னக்கும் ருசுலுன், யஅ்தியன்னக்கும் அர்த்தம். மா ஜாயிதா, உங்களிடத்திலே நிச்சயமாக ரசூல்மார்கள் உங்களிலிருந்தே வருவார்களே ஆனால் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி, எனது திருவசனங்களை உங்களுக்கு சொல்லிய நிலையிலே, எனது திருவசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டிய நிலையிலே தூதர்கள் வருவார்களே ஆனால் மனித்தகா, யார் அந்த தூதர்களின் சொல்லை கேட்டு அல்லாஹை பயந்து ஷிர்கை விட்டும் தவிர்த்து கொண்டார்களோ, இத்தக ஷிர்கை விட்டும் தன்னை தவிர்த்து கொண்டார்களோ, வாசலஹ, இன்னும் தன்னை சீர்திருத்தி கொண்டு மூமினாக முஸ்லிமாக வாழ ஆரம்பித்து விட்டார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, இன்னும் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். கியாமத் நாள்ல ஆகிரத் நரகத்தை பற்றி பயமும் இல்லை, மரணத்துக்கு பின்பு கவலைப்படவும் மாட்டார்கள், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நியமத்துக்களை அனுபவித்தவர்களாக சூன வாழ்க்கையை மேற்கொள்வார்கள். வல்லதீன கல்லபூ பி ஆயாத்தினா, யார் நமது வசனங்களை பொய்யாக்கினார்களோ, வஸ்தக்பரு அன்ஹா, இன்னும் அந்த திருவசனங்களை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டார்களோ, புறக்கணித்தார்கள், பெருமையின் காரணமாக அதை புறக்கணித்து விட்டார்களோ, உலாய்க்கு அஸ்ஹாபுன் நாரி, நிச்சயமாக அவர்கள்தான் நரகத்துக்குரியவர்கள், நரகவாசிகள். உம்ஃபிஹா ஹாலிதூன், அந்த நரகிலே அவர்கள் என்றென்றைக்கும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். ஃபமன் அظلم, மிக பெரும் அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? இம்மன் இஃப்தரா அலல்லாஹி கஸிபன், யார் அல்லாஹ்வின் மீதே பொய்யானதை இட்டுக்கட்டி பேசுகிறார்களோ. இப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணையாளர்கள் இருப்பதாக, அல்லாஹ்வுக்கு கூட்டாளி இருப்பதாக, அல்லது அல்லாஹ் தஆலாவுக்கு பிள்ளைகள் இருப்பதாக, அல்ல அல்லாஹ் தஆலா இந்த வஸ்துக்களை எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான்னு சொல்லி, இவ்வாறெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக யார் பொய்யாக கற்பனை கூறுகிறார்களோ அவர்களை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? கஸப பி ஆயாத்திஹி, இன்னும் அல்லாஹ்வுடைய சொற்களை, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை பொய்யாகினானே, அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? உலாய்க யனாலுஹும் நசீபுஹும் மினல் கிதாப், உலாய்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எனாலும் அவர்களை சேரும், நசீபுகும் அவர்களுடைய நசீப், அவர்களுக்காக எழுதப்பட்ட நசீப் என்னன்னா, அல்லாஹ் தஆலா துனியாவில் வச்சிருக்கானோ, உணவோ காசோ பணம் செல்வ வாழ்க்கை வசதிகள் என்ன எல்லாம் அல்லாஹ் அவங்க தகுதியில் வச்சிருக்கிறானோ அது அவங்களுக்கு கிடைக்கும். துனியாவில் அனுபவிச்சுக்குவான், சாப்பிட்டுக்குவான், வீடு கட்டிக்குவான், பிள்ளை குட்டி பெற்றுக்குவான், மனைவி மக்களை வச்சுக்குவான், அவ்வளவுதான் அவங்களுக்கு வாழ்க்கையே. உலாய்க்கு எனாலும் நசீபும் அவருடைய பங்காகிறது வரும், மினல் கிதாப், லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்தும், அதாவது விதி பலகையிலிருந்தும் என்னவெல்லாம் அவர்களுக்கு எழுதப்பட்டதோ அது அவர்களுக்கு சேரும். அத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யதவஃபாஹும், அவர்களை வஃபாத்தாக்கக்கூடிய, உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவரிடத்திலே வந்து நிற்கும் நேரத்திலே, அத்தா இதா ஜாஅஹும் ருசுலுனா, நம்முடைய தூதர்களாகிய மலக்குகள் அவரிடத்திலே வந்தால், யதவஃபௌனஹும் அவர்களை மரணிக்க செய்யக்கூடிய, அவர் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவரிடத்தில் வந்த பொழுது, காலு சொன்னார்கள், ஐனமா குந்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை என்று வேற யாரையெல்லாம் நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்களோ, ததுஊன தஅபுதூன, நீங்கள் எவற்றையெல்லாம் அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவையெல்லாம் எங்கே சென்று விட்டன? உங்கள் உதவியாளர் யாரும் இப்ப இல்லையா? மாசுவல்லாய் வணங்கி கொண்டிருந்தீர்களே, அந்த வணக்கத்துக்குரிய மாபூதுகள்லாம் எங்க போயிருச்சு என்று அவர்கள் கேட்பார்கள். யார் கேட்பாங்க? மலக்குகள் கேட்பாங்க அவங்கள. ஆலு, அதற்கு அவர்கள் பதில் சொல்லுவார்கள், வல்லு அண்ணா, இதோ இந்த நேரத்தில் எங்களை விட்டும் அவர்கள் காணாகி விட்டார்கள், காபு காணாமல் போய்விட்டார்கள், வஷஹிது அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு எதிராக தாங்களே அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், அன்னஹும் கானு காஃபிரீன், அல்லாஹ் மறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததை பற்றி அவர்களுக்கு அவர்களே சாட்சியாளர்களாக இருப்பார்கள். ஒன்றும் அவங்களுக்கு உதவாது, எல்லாமே காணா போயிடும். எதையெல்லாம் மாசிவல்லா வணங்கினார்களோ அவையெல்லாம் காணாமல் போய்விடுமார்கள். ததுஊனவுடைய அர்த்தம் என்னங்க? தாகுதூனவுடைய அர்த்தம்.
ஏன்னா சும்மா வெறும் அழைக்குதல் வைக்கக்கூடாது. ஏன்னா அழைக்குதல் அப்படின்னு சொன்னா எத்தனையோ பேரை கூப்பிட்றோம் துனியாவில், எல்லா மற்றவர்களே நம்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறோம். அப்போ அதெல்லாம் ஷிர்கு குஃப்ருன்னு சொல்ல முடியுமா? எல்லா மாசுவில் வணங்குறது ஷிர்கு குஃப்ரு. قال ادخلوا في امم قد خلت من قبلكم قال அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரிடத்திலே சொன்னான் கியாமத் நாளிலே, உதுகுலு நீங்கள் நுழையுங்கள், ஃபீ உமமின் அந்த மக்களுடனே சேர்ந்து, கது ஹலத் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்பு சென்று விட்டார்களே, குஃப்ரு ஷிர்கிலே வாழ்ந்து சென்று விட்டார்களே, அந்த மக்களோடு சேர்ந்து நீங்கள் நுழையுங்கள். மினல் ஜின்னி வல் இன்ஸ் ஜின்களிலிருந்தும் இன்னும் மனிதர்களிலிருந்தும் உங்களுக்கு முன் வாழ்ந்து குஃப்ரிலே வாழ்ந்து ஷிர்கிலே வாழ்ந்து நரகத்துக்கு நுழைந்து விட்டார்களே, அவர்களோடு சேர்ந்து நீங்கள் நுழையுங்கள். பின்னார் நரகிலே. குல்லமா தகலத்து உம்மத்துன் ஒவ்வொரு முறை அங்கே ஒரு கூட்டம் நுழையும் பொழுதெல்லாம் லஅனத் உக்தஹா அது அதற்கு முன்பு உள்ள அந்த கூட்டங்களை அது சபிக்கும். பின்னாடி வரக்கூடிய கூட்டம் வந்து முன்னாடி வரல அங்கேயே இருக்கக்கூடிய கூட்டங்களை பார்த்து நாசமா போனவங்களே, எங்களை வலிக்கு எடுத்து குடிச்சு நீங்களே முன்னாடி உட்காந்துருக்கீங்களா இங்க அப்படின்னு சொல்லி அவனை திட்டுவான். ஏன் நீ தானே வலிக்கு எடுத்த, நீ கெடுத்து எங்களை குட்டிச்சோராக்கி உன் பேச்சை கேட்டு நான் கெடுத்து நானும் உன் பேடே வந்துட்டேனடா என்று அவனை திட்டுவான். எப்பொழுது அவர்கள் அனைவரும் அங்கே போய் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ, ஆலத் உக்ராஹும் லி ஊலாஹும் பின்னால் வந்த கூட்டங்கள் முன்னால் வந்த கூட்டங்களை பார்த்து சொல்லும், ரப்பனா எங்கள் ரப்பே ஆவுலாய் அவல்லூனா இதோ இந்த இவர்கள் தான் எங்களை கெடுத்து குட்டிச்சோராகியவர்கள், அதாவன் மினன்னார் ரப்பே இவர்களுக்கு அதாவிலிருந்து 2 மடங்கு நீ கொடு. ஏன்னா தலைவர்கள் சொல்லக்கூடிய பேச்சைக்கெல்லாம் தொண்டர்களாகி நாங்கள் கெட்டு போனோம். அதனால ரப்பே எங்களுக்கு உங்களை விட்டுறாத, எங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாயோ அதற்கு காரணமாக இவர் இருந்தனால இவன் கெட்டு குட்டிச்சோரா போனதுக்காக தண்டனையும் எங்களை கெடுத்ததுக்காக ஒரு தண்டனையும் ஆக 2 தண்டனை கூட அல்லா என்று அவன் அல்லாஹ்விடத்திலே அவன் பிரார்த்திப்பான். ரப்பனா ஹாஉலாய் அதல்லூனா ஃபஆத்திஹிம் அஸாபன் ஸிஃபன் மினன்னார். அவன் சொல்லுவானா, ரப்பே இவன் என் பேச்சை கேட்டனால தான் நான் வழி கெடுத்தேன், நான் இவனை கெடுத்தேன், என்னை தலைவன்னு வந்து கொண்டாடனா எனக்கு பெருமை அதிகமாக போச்சு, என்னை கெடுத்தவனா இவனுங்க சேர்ந்து என்னை கெடுத்தாங்க, அதனால இவருக்கு 2 மடங்கு கூட இல்லைன்னு அவன் சொல்றான். தலைவர்கள்லாம் நல்லா சொல்லலாம், சமாதானமா போயிருங்க, சண்டை போட்டுக்காதீங்க, 2 பேருக்குமே 2 மடங்கு கொடுத்துட்றேன். இதுக்காக வேண்டிய பிரச்சனை, உனக்கும் 2 மடங்கு உனக்கும் 2 மடங்கு. இந்த கால அல்லாஹ் சொல்கிறான், இங்கே ஒவ்வொருவருக்கும் 2 மடங்கு பல மடங்கு வேதனை காத்திருக்கிறது. வலாக்கில்லா தஅலமூன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஏன் 2 மடங்கு என்பது. ஏன் 2 மடங்கு? இவர்கள் தலைவர் ஆக்க தொண்டர்கள் தான். இவன்லாம் ஜே போட போய் தானே, இவன்லாம் வாழ்க வாழ்க போட போய் அவன் பெரிய ஆளா போனான், அவன் பேச்சை கேட்டனால்தான் அவன் பெரிய ஆளா போனான். அதனால அவன் எப்போ கலாலத்துன்னு தெரிஞ்சோ நீ ஒதுங்கி கொள்ளாது, அவன் பின்னால் நீ போனாய், உனக்கும் தண்டனை, உன்னை அவன் வழிகெடுத்துக்கா அவனுக்கும் தண்டனை, 2 பேருக்கும் இருக்கு. காலத்து ஊராகும் யுக்ராகும் உடனே அவர்கள் முந்தியவர்கள் அந்த வழிகெடு தலைவர்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள் அவர்கள் தொண்டர்களை பார்த்து சொல்லுவார்கள், பமாகான நடக்கும் அலைனாமின் பகுல் பமாகான நடக்கும் உங்களுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது எங்களை விட, ஏன் நாங்க தான் அவங்களை வழிகெடுத்தோம் நீ சொல்ற, அப்படி இல்லை. நாங்கள் குஃபுரான வார்த்தையை சொன்னோம், அல்லாஹ் மறுங்க, நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க என்று. அந்த நபிமார்களும் வேதங்களும் உங்களுக்கு உண்மையான வார்த்தைகளை சொல்லியன. அப்படி சொல்லி கூட நீங்கள் ஏன் அந்த வேதங்களை பின்பற்றாது எங்களை பின்பற்றினீர்கள்? எங்களை பின்பற்ற நிர்பந்தம் உங்களுக்கு இருந்துச்சு, அவசியம் இல்லையே. நாங்களும் சொன்னோம், அல்லாவும் சொன்னான், அப்படி இருக்க நீ எங்களை பின்பற்ற, நான் தான் கேட்டேன் எப்படி சொன்ன? நீ அல்லா பேச்சை கேட்டுக்க வேண்டியதான், நீ என் பேச்சை கேட்ட? நான் தான் கேட்டேன் எப்படி சொன்னேன் பை தம்பி, இப்போ கேட்குறேன் பை. ஒரு பையன் பாடம் பாருப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன். புகாரி சொல்றாரு பாடம் பாருப்பா, அஜித் சொல்லிட்டு போனாங்களா பாடம் பாருன்னு. அப்துல் ரஹ்மான் சொல்ற சினிமாவுக்கு போப்பா அப்படின்ட்டார். அவன் சினிமாவுக்கு போயிட்டான். ஏன்டா சினிமாவுக்கு போனேன் அப்படின்னு கேட்டேன். என் அப்துல் ரஹ்மான் தான் கெடுத்தாரு என்னைய. அது காரணமே இல்லை. ஏன் உனக்கு புகாரி பாடம் பாருன்னு சொன்னார்ல, அஜித் பாடம் பார்க்க சொன்னாங்கல்லப்பா,
அது மாதிரி பாடம் பாருன்னு சொன்னார் புகாரி சொன்னார். அஜர்த்தும் சொல்லியிருக்காங்க பாடம் பாரு, ஊர் சுத்தாத, சினிமாக்கெல்லாம் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவன் சினிமாவுக்கு போகணும்னு சொன்னா அவன் பற்றி ஏன் கேட்டு நீ? அவன் காதை பிடிச்சி அடிச்சு உதச்சி இழுத்து வண்டியில் வச்சு கட்டி இழுத்து சினிமா விட்டானா? இல்லை. அப்போ அவர் பேச்சை கேட்டு நீ தான் கேட்டு போயிருக்க, தண்டனை உனக்கு தான். அப்போ ஸ்பெஷல்லாம் உனக்கு ஒன்றும் கிடையாது, 2 பேருக்கும் எங்கெங்க எல்லாம் ஒன்று தான் என்று அவர்களே சொல்லுகிறார்கள். அப்போ அந்த முன்னால் உள்ள அந்த தலைவர்கள் சொல்லுகிறார்கள், காலத்து ஊராகும் நீ ஊராகும் பின்னால் வந்து தொண்டர்களை பார்த்து, அம்மா கான லக்கும் அலைனாமின் பகுல், எங்களை விட உங்களுக்கு எந்த மேல்மிச்சமான சிறப்பு அம்சம் எதுவும் இல்லை. வதூகுல் அதாபை நீங்கள் நன்கு சுவையுங்கள். பிமா குந்தும் தக்ஸிபூன், நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த அந்த தீய காரியங்களின் விளைவாக. இன்னல்லதீன கஸபூ பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா, யார் நமது வசனங்களை பொய்யாக்கினார்களோ, இன்னும் அதை விட்டும் பெருமை அடித்து ஈமான் கொள்ளாத மறுத்தார்களோ, லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, அவர்களுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. அதாவது அவர்களுடைய ரூஹ் வந்து சூனம் செல்வதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதிக்க மாட்டான். மூத்தா போன பின் அவங்க ரூஹ் எங்க போனாங்க, பூமிக்கு கீழே இருக்க சிஜ்ஜீன் என்ற இடத்துக்கு தான் போகும். நல்லடியாரின் ரூஹ் வானத்துல போய் இல்லீன் என்ற இடத்துல போயிருக்கும். தீயவர்களின் ரூஹ் எங்க இருக்குங்க, இன்னல் ஃபுஜ்ஜார் லஃபி சிஜ்ஜீன் இன்னல் அப்ரார் லஃபி இல்லீன், அவர்களுடைய உயர்ந்த இல்லீனுக்கு போயிடும். இவருக்கு சிஜ்ஜீன் என்ற பூமிக்கு அடியில் இருக்கும் இடத்துக்கு நோக்கி சென்று விடும். அப்ப அவர்களுக்கு வானத்தின் கதவு திறக்கப்படாது. வலா எது குலூனுல் ஜன்னத்தை, சூனத்திலும் அவர் நுழைய மாட்டார்கள். அத்தா எலிஜல் ஜமலு, ஒட்டக நுழையும் வரையிலையும், பி சம்மில் ஹியாத், ஊசியுடைய ஓட்டைக்குள்ளே, சம்முனா ஓட்டை, ஹியாத்னா ஊசி, ஊசியின் துளைக்கு உள்ளே ஒட்டக நுழையும் வரை அவர்கள் சூனத்தில் நுழைய மாட்டார்கள். பை ஊசி வந்து பெருசா கூடாது பை, அப்படி பிரம்மாண்டமா இந்த ஊரு பேர் தெரு பேருக்கு ஒரு ஊசி செஞ்சு அது ஒரு ஊடு பேருக்கு ஓட்டை செஞ்சா ஒட்டகம் உள்ள போகும். அப்படி இல்லை, ஊசி ஊசியாகவே இருக்க வேண்டும். ஒட்டகமாகவே இருக்கும். ஒட்டகம் சின்ன மினியேச்சர் ஒட்டகம்லாம் கிடையாது, சிறிய சைஸ் ஒட்டகம் தயார் பண்ணல. ஒட்டகமாகவே இருக்க வேண்டும். ஊசியின் முனையில் ஒட்டகம் போகுமா? எப்படி போகாதோ அதே மாதிரி அவர்களும் சூனத்தில் நுழையவே முடியாது. அல்ல ஒரு உதாரணத்துக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் உள்ள இஸ்திலாஹி உதாரணம், முடியாத காரியத்திற்கு உதாரணம் காட்டுவார்கள். கதாலிக்க நஜிஸில் முஜ்ரிமீன், பாவிகளுக்கு இவ்வாறு தான் நாம் தண்டனை கொடுப்போம். லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுல், அவர்களுக்கு சூனத்தில் நரக நெருப்பிலிருந்தும் அற்புதமான மெத்தைகள் உண்டு. துனியாவில் மெத்தையில படுத்து மேலே அப்படியே குஷன் ஷால் போட்டு ஏசியில படுத்தான் இல்லையாவே, வெயில் காலத்துல ஏசி ஃபுல்லா வச்சு உள்ள அப்படியே குளிர் நடுங்கு குளிர் வந்தா வெயில் காலத்துல போட்டு அந்த குஷன் மெத்தையில படுத்து மேல மெத்து 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 நித்த மொத்த போர்வை குத்திக்கிறான், ஜாலியா படுத்துங்கிறானு இல்ல. அதான் சொல்றேன், உங்களுக்கு அங்கேயும் போர்வை கிடைக்கும், அங்கேயும் உங்களுக்கு மெத்தைகள் கிடைக்கும். லஹும், அவர்களுக்கு இருக்கிறது, மின் ஜஹன்னம மிஹாதுன், நரக நெருப்பிலிருந்தும் உண்டான மெத்தைகள் இருக்கின்றன. வமின் ஃபௌகிஹிம் கவாஷும், இன்னும் அதற்கு மேல் போத்திக்கொள்ள போர்வையும் இருக்கிறது. எல்லாம் எதுல வை, நரகத்தின் கொடூர நெருப்பாலாகிய மெத்தைகளும் நெருப்பாலாகிய போர்வைகளும் அவர்களுக்கு அங்கே இருக்கிறது. எப்படி எல்லாம் கூலி கொடுத்தோம் பாருங்க. கதாலிக்கு நஜ்ஜில் ஆலிமீன், இப்படித்தான் அநியாயக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். வல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்தார்களோ, லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்துவதில்லை. அப்ப ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்யும் சொன்ன அல்லாஹ் தஆலா, நற்காரியங்கள் அந்தந்த அவரவர்களுக்கு சக்திக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். 5 தொழுகை, அது உடம்பு சரியில்லையா உட்காந்து தொழுகு, இல்லையா படுத்து தொழுகு, வசதி இருந்தா ஜக்காத்து கொடு, எல்லாரும் ஜக்காத்து கொடுக்குன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா, வசதி இருந்தா ஜக்காத்து கொடு, உடல் நலமா இருந்தா நோன்பு, இல்லையா கலா வச்சுக்கோ, வசதி இருந்தா ஹஜ் செய்யும், எல்லாரும் வருஷம் ஹஜ் செய்யும் சொல்லவே இல்லை. அதை வசதி உள்ள டெய்லி ஹஜ் செய்யும், ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷம் ஹஜ் செய்யும் சொல்லவே இல்லை. வாழ்நாள் ஒரு தடவை செய்ய போதும். அப்ப அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடுகளும் மற்ற கடமைகளும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சக்திக்கு மேல் யாரையும் சோதிக்கவில்லை. அது இதுதான் ஜும்லா மோத்தரலா, யார் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்தார்களோ அந்த நற்காரியங்கள் செய்து அல்லாஹ் தஆலா அவருக்கு சிரமமாக ஆக்கலைங்கிறக்காக வேண்டி இந்த ஜும்லாவை நடுவில் கொண்டு வந்திருக்கான். உலாய்க்கு அத்தகைய நற்காரியம் செய்தவர்கள் தான் அஸ்ஹாபுல் ஜன்னா, சோனவாசிகளாக இருக்கும்.
ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதில் அவர் நிரந்தரமா தங்கி இருப்பார். சொர்க்கத்துக்கு போயாச்சு எல்லாருமே. போன பின்னாடி இங்கு துனியாவில் சில மனக்கசப்புகள் நிகழ்ந்திருக்கலாம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டிருக்கலாம். சஹாபாக்களே சில பேர் ஹக்குக்காக வேண்டி போராடும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு சண்டை போட்டுக்கிட்டாங்க, அலி ரலியல்லாஹு ஆயிஷா நாயகம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி சில சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் சில பிரச்சனைகளின் காரணமாக அவர்கள் துனியாவிலே கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்கள். எல்லாம் ஹக்குக்காக தான். கியாமத்துல போனா அந்த கவலை இருந்துச்சுன்னா ஒருத்தர் முகத்தை பார்த்து பேச முடியாது. இல்லாதாலா அந்த கவலையே மறக்கடிச்சிருவான். ஒரு கசப்புணர்வே எடுத்துருவான் கல் போட்டு. எல்லோரும் அண்ணனவி மாதிரி சந்தோஷம் பழக ஆரம்பிச்சிடுவான். மீண்டும் இங்கே அந்த பழைய உணர்வுகளை மாத்திடுவான். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம், அவரின் உள்ளத்திலிருந்து நாம் கலற்றி விட்டோம், மின் கில்லின், கசப்புகளை, வருத்தங்களை, உலகிலே இருந்த வருத்தங்களை, தஜ்ரீ மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், பூமியிலே அந்த தஜ்ரீ ஓடும், அவர்களுக்கு காலுக்கு கீழே அன்ஹார் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சோனம் அப்படியே அற்புதமான ஒரு சோலைவனம் மாதிரி, நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், அப்படியே குளிக்கலாம் ஜாலியா. வகாலு, இன்னும் சூனத்திலே சென்றவுடன் அவர் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, இதோ அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இத்தகைய அல்லாஹ் இந்த நேமத்துகளுக்காக எங்களுக்கு வழிகாட்டினானே, இதோ இத்தகைய சோனத்தை பெறுவதற்காக வேண்டி எங்களுக்கு ஹிதாயத் செய்தான வழிகாட்டி, கடைசி வரை எங்களின் நல்வழியிலே இருக்க செய்து இஸ்திகாமத்தின் குறித்து சொர்க்கத்துக்கு கொண்டு வந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அம்மா குன்னாலி நஹ்ததிய, நிச்சயமாக நாம் நேர்வழி பெறக்கூடியவர்களாக இல்லை, லவ்லா அன் ஹதானல்லாஹ், அந்த அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நாங்களும் நேர்வழி பெறக்கூடியவர்களாக இருந்திருக்க மாட்டோம். லகத் ஜாஅத் ருசுலு ரப்பினா பில் ஹக், நிச்சயமாக எங்கள் ரப்புடைய ரசூல்மார்கள் எல்லாரும் உண்மையைத்தான் கொண்டு வந்து சொன்னார்கள், அதைத்தானே அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்று அவர்கள் மகிழ்ச்சியாக ஒருவருக்கொரு பேசிக் கொள்வார்கள். வனூது, இந்த சோனவாசையில் அழைக்கப்படுவார்கள். மலக்குகள் வச்சு அல்லாஹ் கூப்பிடுவான். என்ன அல்லாஹ் சொல்லுவான் கூப்பிட்டு, அன் தில்குமுல் ஜன்னா ஊரிஸ்துமுஹா பிமா குந்தும் தஅமலூன், அன்னஹு, நிச்சயமாக விஷயமாகிறது, தில்குமுல் ஜன்னா, இதுதான் அந்த சொர்க்கம், உங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்தாய் சொர்க்கம் இதுதான், ஊரிஸ்துமுஹா, இதை நீங்கள் கொடுக்கப்பட்டீர்கள், வாரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்து வந்த நற்காரியங்களினாலே அல்லாஹ் தஆலா அதன் வாரிசுதாரர்களாக உங்களை ஆக்கிவிட்டான் என்று மலக்குகள் வாழ்த்துரை வழங்குவார்கள். முடிஞ்சுங்களா? அப்ப நரகவாசிகள் எல்லாம் பேசிக்கிட்டே சொல்லி காமிச்சான் அல்லாஹ் தஆலா. அடுத்து சொர்க்கவாசிகள் பேசிக்கொண்டே சொல்லி காமிச்சான். இப்ப நரகவாசியும் சொர்க்கவாசியும் பேசிக்கிறாங்க, அதையும் எல்லாம் சொல்றான் பாருங்க. நரகவாசியும் ஒருத்தவங்க திட்டான்ல பை, அவனை திட்ட இவனை திட்ட, அதையும் என்ன சொல்லி காமிச்சான். சொர்க்கவாசிகள் பேசிக்கிட்டேன்னு சொல்லி காமிச்சான். ஏன் பேசிக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ். அதுக்கு அடுத்தது சொர்க்கவாசிகள்கிட்ட மலக்குகள் பேசணும்னு சொல்லி காமிச்சான். நரகவாசிகள்கிட்ட மலக்குகள் பேசணும்னு சொல்லி காமிச்சான். இப்ப சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னா, சோனவாசிகள் அழைப்பார்கள் அஸ்ஹாபன்னா, நரகவாசிகளே. நடுவில் ஒரு சோறு வச்சிருப்பாங்க, அந்த நரகத்துக்கு சோறுக்கு நடுவில். அந்த சோறு கண்ணாடி மாதிரி இருக்கும், இங்கேருந்து அங்கே பார்க்கலாம், அங்கேருந்து இங்கே பார்க்கலாம். நரகவாசிகளுடைய வேதனையை அதிகப்படுத்தவும் சோனவாசியுடைய இன்பத்தை அதிகப்படுத்தவும் அல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சிருப்பான். நரகவாசிங்க பார்த்தாங்கன்னா, ஆஹா அவன் என்ன ஜாலியா இருக்கான், நாம தான் கஷ்டப்படுறான் அப்படின்னு அவன் நினைச்சு ஏங்குவான்ல. சொர்க்கவாசிகளை பார்த்து ஏங்குவான். அதனால நரகத்துக்காக நடுவில் எல்லாம் கண்ணாடி சோறு வச்சுட்டான். சோனவாசிகள் பார்த்தாங்கன்னா அங்க நரகவாசிகள் படக்கூடிய கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே சுக்ர செய்வாங்க, அல்லாஹ் நன்றி செலுத்துவார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சுட்டான். இப்ப பார்த்து இவங்க பார்த்து பேசுவாங்க, வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னத்தி அஸ்ஹாபன் நாரி,
சுவனவாசிகள் நரகவாசிகள் அழைப்பார்கள், அன் கது வஜதுனா மா வாதனா ரப்புனா அக்கா, நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்கள் ரப்பு எங்களுக்கு எதை வாக்குறுதி அளித்தானோ அவற்றை உண்மையாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் ரப்பு உங்களுக்கு வாக்குறுதி அளித்த தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று இவர்கள் அவர்களை கேட்பார்கள். அவர் சொல்லுவார்கள், நாம் ஆம் பெற்றுக்கொண்டோம், ஏதோ வேதனை உதவ வாங்கிட்டு இருக்கோம் பார்க்கலையா நீங்க, எடுத்துக்கிட்டோமே. பதன முஅத்தினும் பைனும், அவர்களுக்கு மத்தியில் அழைக்கக்கூடிய ஒருவர் அழைப்பார், அல்-லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அல்லாஹ்வுடைய லானத்து அநீதியாளர்கள் மீது உண்டாகட்டுமா என்று அவர் அழைப்பார். எப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், லானத்து அநியாயக்காரர்கள் உண்டாகட்டுமாக. எப்படியாப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்கள், வயபூனஹா ஐவஜன், இன்னும் பாதைகளை கோணலான பாதைகளாக அவர்கள் தேடுகிறார்கள், நேரான பாதையை விட்டுவிட்டு கோணையான பாதையை தேடுகிறார்கள். வஹும் பில் ஆখিরাতি காஃபிரூன், அவர்கள் மறுமையும் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியேப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் லானத் சாபம் உண்டாகட்டுமாக என்று அழைக்கப்படும். பைனஹுமா ஹிஜாபுன், சுவனம் நரகம் இரண்டுக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கும். அது என்ன திரை? அதுக்கு பேர் ஆராப் என்று பெயர். இன்ஷா அல்லாஹ் பற்றி நாளை சொல்லுவோம்.